அபார்ட்மெண்ட் செக்ரட்டரின்னு ஒரு வேலையை கொடுத்துட்டானுங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம பெண்டு கழுது. இந்த பசங்க கேரம் போர்டு ஆடிட்டு போர்டை இங்கேயே வச்சுட்டு போயிட்டானுங்களே. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் இருந்தால் ஒரு ஆட்டம் போடலாம். இந்த வாட்ச்மேனை கூப்பிடலாம். ஆனால் ஒரு பல்பு உடஞ்சி போயிடும். இவன் ஒருத்தன் குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருப்பான். ஏய், இந்த ரேடியோலேருந்து இவ்வளோ கேவலமான வாய்ஸ் வருது. என்னையா, இன்னைக்கு பல்பு உடஞ்சிருச்சா என்ன? இப்போ என்ன செக்ரட்டரி சார், தூக்கம் வரலீங்களா? சரி, நீனும் தூக்க போலியா? அதை தானே நானும் கேட்டேன். என்னையா கேட்டு பக்கமா நின்று பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, கேட்ல இருந்து யாரும் வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக. அப்படியா? சரி வா, நம்ம 2 பேரும் கேரம் போர்டு ஆடலாம். இந்த டைம்லயா? இந்த டைம்ல சன்னி லியான் கூப்பிட்ட கூட நான் வரமாட்டேன் சார். சூப்பர்ரா, நான் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொன்ன பாத்தியா? நான் எப்ப சொல்றேன்? மரியாதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு நான் 50 ரூபாய் சம்பளம் ஏத்தி தர போறேன். 50 ரூபாய் ஏத்துறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். சரி சரி, வா வா. இப்போ இந்த இருட்டுல எப்படி போறது? அட என்னையா புலம்பிக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல, நீங்க இந்த ரேடியோ பிடிச்சிக்கங்களா, நான் கேட்டை மூட்டு வந்துடுறேன். ரேடியோவை நான் பிடிச்சிக்கணுமா? ஆமா. பாக்குறவங்க நான் பாட்டுறேன்னு நினைச்சுக்க போறாங்க. இருட்டுல உங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். என்ன கலாய்க்கிற மாதிரி ஏதாவது சொல்றானா? கேட்டு தானே இல்ல செவரா. என்னையா ரேடியோ ஆன் பண்ண என்ன பாட்டு கேட்க மாட்டேங்குது? கொஞ்சம் ஸ்லோவா போங்க, நான் ஃபாலோ பண்ணணும்ல. சொல்ல சொல்ல செக்ரட்டரி ஃபாஸ்டா போயிடுறாரு. இந்த நிகழ்ச்சி இதோட முடிவடைந்தது. ஐயோ, ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சா? இப்ப சவுண்டு கேட்காம எப்படி போறது? வணக்கம், இது செவரு. அச்சுதுரா. அப்பா, என்னையா குனிஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் ஸ்டிக்கு கீழே வந்துச்சு சார், தேடினுக்கிறேன், எடுத்துக்கிறேன். சாரி, என் ஸ்டிக் வந்துச்சு சார். நீங்க அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ஏதோ விக்கு பண்ணீங்களாமே, உண்மையா? உனக்கு எதுக்கியா விக்கு? பிரம்மாண்டமா முடி இருக்க. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. நாடகத்தில் நடிக்கும் போது விக்கு வச்சிருந்தேன். வா 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 வா, வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி எப்போது நீ கேரம் போர்டு ஆடி இருக்கியா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸ் மேனு, அதுக்கு அப்புறம் தானே வாட்ச்மேனு. அடையனையா லட்டியை தூக்கி போர்டு மேல வச்ச? அது போர்டோட லெங்த் டெஸ்ட் பண்ணேன். ஓஹோ, சரி. ஒயிட்ல ஆடுறியா இல்ல பிளாக் ஆடுறியா? எல்லா காயினும் எனக்கு ஒரே மாதிரி. அடடே, ஆடு தெரிஞ்சவனுக்கு எந்த காயினா இருந்தா நன்றியா? சரி, இந்த ஆடு. நீங்க சூப்பர். அங்கனே தேடுற ஸ்ட்ரைக்கர் இங்க இருக்கு. நான் பவுடர் அப்படியே பவுடர் மூஞ்சில விட நிறைய இருக்கு. ஆடு ஆடு. நான் சாம்பியன் இல்லையா, அது அப்படியே பவுடர் பழக்கமாயி போச்சு. இப்போ அஷ்டம் சார். என்னையா அது பிளாக் காயினை போட்ட? சரி விடுங்க, ஸ்ட்ரைக்கருங்க. இதுக்குள்ள ஏதோ இருக்க. சார், இது பிளாக் காயினா? செக்ரட்டரி சார், இது ஒயிட் காயினா? எங்க கொடு. இது ஒயிட்டா? இது ஒயிட்டா? சரி, நீயே ஆடு. ஸ்ட்ரைக்கர் இப்படி கொடுங்க. ஸ்ட்ரைக்கர் கொடுங்க சார். கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன சார், நீங்க ஒளிச்சு வச்சு விளையாடுறீங்க? ஓஹோ, அம்மா நீ பெரிய ஆள் தான்டா. அதான் சாம்பியன் அப்படிதான். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. என்ன சார்? உனக்கு மாலை கண்ணு தானே? எனக்கு எப்போ தெரியும். கண்டுபிடிச்சிட்டானே. நான் உன்ன மன்னிக்கணுமா? நான் எப்பங்க கேட்டேன் சார்? திரும்பவும் சாரிங்கிற? என்னங்க, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னது? உங்களுக்கு சுத்தமா காது கேட்காது. கரெக்ட்டா சொன்னேன். இங்க பாரு, கண்ணு தெரியலன்னா கூட வாட்ச்மேன் மாதிரி நல்லா நடிக்கிறையா? நீங்க மட்டும் அபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா யார் எதை குறை சார் எல்லாம் கேட்ட மாதிரியே நடிக்கலையா? சூப்பர். கேட்டவன் கேனையா இருந்தா ஆப்பிள் ஐபோன் போனு கிலோ 5 ரூபான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த கேரம் போர்டோட தயவால இந்த ஆளுக்கு செவிடணும் உனக்கு குருடணும் தெரிஞ்சு போச்சு. இது சுனில் சார் தானே? நீங்க ஒருத்தரா இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல வேற யாராவது பின்னாடி இருக்காங்களா? இன்னும் யாருக்கு சொல்ல, எல்லாரும் கூட்டு வேணாம் சார். அவருக்கு காது கேட்காதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க சார். வாவா, நம்ம வாட்ச்மேன் தானே, அவன் குருடுன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஓகே, கன்ஃபார்ம். அப்படி சொல்லணும்னா நீங்க 2 பேரும் டெய்லி எனக்கு 500 ரூபாய் தரணும். ஓகேவா? என் வீக்னஸ்க்கு நான் உனக்கு கப்பம் கட்டணுமா? நீங்க சும்மா தர வேண்டாம், அதுக்கான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இங்க பாரு, பகல நீ இவருக்கு செவியில வேலை செய், ராத்திரியில இவனுக்கு கண்ணா நீங்க வேலை செய்யுங்க. அப்ப யாராலையும் உங்க ஊனத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, முதல்ல நீங்க 2 பேரும் கையை கொடுங்க பாப்போம். எனக்கு இல்லையா, நீங்க முதல்ல 2 பேரும் கொடுங்க. நிஜமாவா சொல்ற? ரொம்ப காமெடியா இருக்குல்ல? ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. போயிட்டு வா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சப்னா, என்ன விஷயம்? நீங்க என்ன காதலிக்கணும். குழந்தை யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்களை காதலிச்சேன். தப்பா பேசுற நீ. என் அக்கா இருக்கும் போது நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா தப்புதான். இப்போ அக்கா இல்ல,
குழந்தைக்கு அம்மா இல்ல. அதுக்காக தான் இவனுக்கு அம்மாவா இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த இடத்துக்கு நான் வந்ததுல இருந்து உன் வீட்டில் இருக்கிறவங்களையும் உன் மேல தான் அதிக அக்கறை காட்டினேன். நீ என் மேல கோவப்பட்ட. நான் அது பெருசா எடுத்துக்கல. அதுக்கு காரணம் உன் அக்கா திவ்யா என் கூட இருக்கும் போதெல்லாம் உன்னை பத்தி தான் அதிகமா சொல்லுவா. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ, குழந்தை மாதிரி, எதுவுமே தெரியாதுன்னுவா. நீங்க தான் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னுவா. இதுவும் உன் அக்காவோட ஆசைதான். அதனாலதான் உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் உன்ன இல்ல யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் மனசுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ புரோக்கரால வர சம்பந்தம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம். பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், நல்லவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன சொல்றேன்? இங்க பார் சொப்னா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் மேல ஏதாவது ஆசை வச்சிருந்தா அதை மறந்துடுன்னு. அதே தான் இப்பவும் சொல்றேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. போ. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. நீ என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேனா இந்நேரம் உங்க அப்பா என்கிட்ட லாக் ஆயிருப்பாரு. நீயும் உங்க அப்பன மாதிரி பிடிவாதக்காரன் தான். வாழ வைக்கும் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் ஆசைகளுக்கும் ஜெய். ஹா, என்ன கிளவர் பாய், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல. கரெக்டா சொன்ன சுனில். 25 years, 25 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நெகட்டிவா இருந்த ஸ்டோரி இன்னில இருந்து பாசிட்டிவா மாற போதா? யா, அந்த பாஸ்பேக்கை எனக்கு ஓபன் பண்றீங்களா? 25 years, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரவிந்த் சாமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தேன். அப்படியா? இது அவருக்கு தெரிஞ்சதா செத்து இருப்பார்ல. பிளாஷ்பேக் அப்படிதான் சொல்லணும். ஓஹோ, கண்ணி பண்ணுங்க. அப்ப நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். லண்டன்லயா? அன்னைக்கெல்லாம் என்ன சுத்தி லேடிஸ் ஃபேன்ஸா இருப்பாங்க. ஒன்ன சுத்தியா? எஸ். அப்ப நான் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தேன். அப்பதான் நான் முதல்ல ஐஸ்வர்யா ராயை பார்த்தேன். என் இதயம் சரவடியை விட வேகமா வெடிச்சது. அதுக்கப்புறம் தான் அதிகமாயிடுச்சு. என்னது, சுகரா? இல்ல, காதல். ஓஹோ, உங்க காதலாச்சுல்ல, அதனாலதான் சில்வர் ஜூப்ளி ஆடி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் டீனேஜ் பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவக்குள்ள இருக்கிற வெக்கம் என்ன ரொம்ப சந்தோஷப்பட வச்சுது. எனக்குள்ள இருக்கிற சம்திங்கும் அவளுக்குள்ள இருக்கிற சம்திங்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருத்தர் காதலிச்சோம். பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. அங்கதான் என்னோட காதல் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. என் காதல் துரதிருஷ்டவசமா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் அவளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? இங்க இருந்து நான் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க அண்ணன் ஊருக்கு போயிட்டாரு. நீயும் விடாம துரத்திட்டு அவங்க ஊருக்கு போனேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க அண்ணன் ஒத்துக்கவே இல்ல. நீ விவசாயம் பண்ணி அவங்க அண்ணனை விட அதிகமா மகசூல் பண்ணணும்னு பந்தயம் வச்சாரு. அதுக்கு நீயும் சரின்னு சொல்லிட்ட. கரெக்ட். எக்ஸாக்ட்டா எல்லாம் கரெக்டா சொல்றியே. என் ஸ்டோரி உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். இந்த சினிமா ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் ஓடிச்சு. என் ஸ்டோரி சினிமாவா வந்ததா? ஜெயன் ரவி நடிச்சு அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ணாரு. எப்படி இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னோட கதை. மீதி நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இந்த வயசுல ஏன் நீ கஷ்டப்பட்டு சொல்ற? அத நானே சொல்றேன். சொல்லு. நீ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண பயிர்ல நடுவுல வில்லம் புகுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். கடைசியில அவங்க அண்ணன் வந்து உன் பங்குல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெல்லை கொட்டி உன்னை ஜெயிக்க வச்சாரு. சினிமால அப்படி மாத்திட்டாங்களா? ஏன் ஒரிஜினல் அந்த மாதிரி நடக்கலையா? ஒரிஜினலா அந்த நெல்லை நான் வித்துட்டேன். அதனால தானே அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன ஆனாலும் சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒன் ஃபைன் டே எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. வணக்கம் ஜோசியரையா. வணக்கங்க. வணக்கம் ஜோசியரையா. கடவுள் புண்ணியத்துல எங்க கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு சாயங்காலம் எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னால உதவி செய்ய முடியாதுமா? வேணும்னா அவரை கூட்டிட்டு போ. அவ கேட்க வந்தது அது இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்க. அப்படியா? உட்காருங்க. 5 சோழியும் திரும்பி போச்சு. திரும்பிச்சுனா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ராகு கேது.
சான்ஸே இல்ல. என்னாச்சு ஜோசியரையா? நீங்க ஓடி வந்த நேரத்துல ஆ. ராகு இருக்கான். நீங்க தாலி கட்டின நேரத்துல கேது சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கான். இந்த கிரகத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேரும் 25 வருஷத்துக்கு சேரவே கூடாது. நீங்க இங்கிலீஷ்ல நோன்னு சொன்னாலும் ஹிந்தியில நைன்னு சொன்னாலும் ஜாதகம் மாறாது. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் இருப்பீங்க. சரி, நாங்க 2 பேரும் ஒண்ணும் சேரலனாலும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாவது வாழலாம் இல்லீங்களா? பார்க்கலாம், பேசிக்கலாம். ஆனா ஒரே ஒரு தடவை நீங்க 2 பேரும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சேர்ந்துட்டீங்கன்னு வைங்கோ, ஒரு ஆளு சுடுகாட்டுக்கு போக வேண்டியதான். ஒத்திக்கிட்டு இல்லன்னா பத்திக்கிட்டு எரிய வேண்டியதான். ஜோசியக்காரன் சொன்ன அந்த நாள் இன்னையோட முடியுது. நாளைக்கு எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். ஓ ஓ இதுக்காக தான் 25 வருஷமா வெயிட் பண்ணீங்களா? இப்ப போனது அப்பவே போயிருக்கலாம்ல. சி, நான் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், இங்கன்னு கிடையாதுடா. அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தடா நீ, என் செல்ல குட்டியில? டேய், இங்க கிடையாதுடா. அம்மா அம்மான்னு சொல்லு. என்ன குழந்தடா நீ. இதே பொண்ணா இருந்திருந்தா அம்மான்னு சொல்லிருக்கும் தெரியுமா? பிடிவாத காரண்டா நீ. கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. ஒரே ஒரு தடவை அம்மா தானே கூப்பிடுன்னு சொல்றேன். உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிருப்பான்ல? அப்பா, அப்படி கூப்பிடாத, நிறுத்திக்கோ. இனிமே அந்த வாயால் அப்படி கூப்பிடாத. இல்லப்பா, குழந்தை. யாரோட குழந்தை? தப்பு எல்லாம் உன் மேலதான் இருக்கு, உன் மனசுலதான் இருக்கு. உன் அக்கா என்ன தப்பு பண்ணாலோ அதே தப்பு நீயும் பண்ணணும்னு நினைச்சிருந்தீனா இதுல தப்பு உன்னோடது இல்ல, என்னோடது. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த தப்பு பண்ணல. பயமுடு. ஒரு பக்கம் உன் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, நீ என்னடனா இந்த குழந்தைய அம்மான்னு கூப்பிட சொல்ற. இன்னொரு தப்பு இந்த வீட்டுல நான் நடக்கவே விட மாட்டேன் உன்ன.